ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தோட தலைவரா 50 வயசாகக்கூடிய ராஜன் இருக்காரு. இவரோட மனைவி பூரிதேவி. இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த தம்பதிக்கு 18 வயசாகக்கூடிய நேகாங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. நேகா ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஸ்கூல்லையுமே டாப் ரேங்க் வாங்கினனால ராஜன் அவங்க விரும்பின மாதிரியே காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிருக்காரு. ராஜன் பக்கத்தில் உள்ள டவுனில் சொந்தமாக ஒரு துணிக்கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே போகுது. இவங்க ஃபேமிலிக்கு ஊரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதனால பணப்பிரச்சனை எப்போவுமே ஒரு விஷயமா இவங்களுக்கு இருந்ததே இல்லை. நேகா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அம்மா இல்லாமல் மகளை கூடவே வச்சுக்க முடியாது. நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நாளைக்கு நமக்கு ஒன்று ஆகிருச்சுன்னா நேகா அனாதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜன் யோசிச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இதை பற்றி நேகா கிட்டேயும் சொல்கிறாரு. ராஜன் இந்த விஷயத்தை பற்றி நேகா கிட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்னும் நிறைய படிக்கணும், கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கேட்டு அப்பா கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க. ராஜன் தன்னோட கவலையையும் கடமையை பற்றி ரொம்பவே மனசு உடைஞ்சு பேசினதை கேட்ட அடுத்த நிமிஷமே நேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் படிக்கணும். அதுக்கு யார் சரின்னு சொல்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனோ சொல்கிறாங்க. ராஜனும் மகளுக்கு ஏற்ற மாதிரி வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தெரிஞ்சவங்க மூலமாக 27 வயசாகக்கூடிய ராஜேஷ்ங்கிற பையனோட ஜாதகம் ராஜனுக்கு கிடைக்குது. பொருத்தம் எல்லாமே சரியா இருக்கு. ஃபேமிலி எப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ராஜேஷோட வீட்டுக்கு ராஜன் போறாரு. ராஜேஷோட ஃபேமிலியும் வசதியானவங்க தான். ராஜேஷோட அப்பா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ராஜேஷ் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்ததுமே இந்த ராஜனுக்கு ராஜேஷோட ஃபேமிலி ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் ராஜன் தான் தன்னோட மருமகன் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ராஜேஷ் ஃபேமிலி நேகாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் பிடிச்சு போகுது. இதனால ராஜேஷ் நேகாவோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்குது. ராஜன் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தான் பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கிறாரு. நேகா கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவர் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜன் தான் வீட்டில் தனியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. கடை வீடுன்னு இருந்த ராஜனுக்கு தனிமை ரொம்பவே கொடுமையாக இருக்கு. அடிக்கடி நேகா ஃபோனில் பேசினாலும் வீட்டில் ஒரு லேடிஸ் இருக்க மாதிரி வராது இல்லையா? தனிமையை போக்குறதுக்காக மொபைல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ராஜன். ஃபோனில் ஆபாச படங்கள், வீடியோக்கள், ஷார்ட்னு சொல்லி பார்த்து தன்னோட நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் ராஜனுக்கு தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கும் அதை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு துணை அமைஞ்சா நல்லா இருக்குமேனு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணால் சொசைட்டி தப்பாக தான் பார்க்கும். ஆனால் நம்ம உணர்ச்சிகளை எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது இல்லையா? இதை பற்றி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான தேவ் கிட்ட ராஜன் சொல்கிறாரு. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லு, எனக்கும் துணை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது விரும்பி என்னை ஏற்றுக்கிட்டா அவங்கள நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு ராஜன் சொல்கிறாரு. இப்படியே ஒரு 6 மாதம் போகுது. ராஜன் தனக்கு ஒரு துணை கிடைக்காதா அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட காத்துக்கிட்டு இருக்கப்ப தான் தேவ் ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த ராஜன் கிட்ட சொல்லியிருக்காரு. பக்கத்து கிராமத்தில் 40 வயசாகக்கூடிய ஒரு விதவை பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு 17 வயசாகக்கூடிய ஒரு மகள் மட்டும்தான் இருக்கா. பொண்ணுக்காக தனியாக தான் இந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. கணவராக வரக்கூடியவர் இந்த பொண்ணை தன்னோட பொண்ணாக பார்த்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறதா சொல்லியிருக்காரு. உனக்கு சரின்னா சொல்லு, இந்த இடத்த நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தேவ் ராஜன் கிட்ட சொல்கிறாரு. 17 வயசு பொண்ணை என்னோட பொண்ணா நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சா போதும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ராஜனோட மகளான நேகா கிட்டையும் இதை பற்றி பேசுகிறாரு. பொண்ணும் அப்பாவோட கஷ்டத்தை நினச்சி சரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராஜன் விதவை பெண்ணை கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. புது மனைவி மகள்னு ஒரு புது வாழ்க்கையை ராஜன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே சோனம் ராஜனை ரொம்பவே நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இவங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு வருஷமாக நல்லபடியாக போகுது. இதில் சோனம் 2வது தடவையாக கர்ப்பமாகி குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. 40 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கேட்கவே இல்லை. குழந்தைய பெற்றுக்க தயாராக தான் இருந்திருக்காங்க. டெலிவரி டேட்டில் ராஜன் சோனத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. சோனமும் குழந்தையும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு மனசுக்குள்ளேயே கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரோட கெட்ட நேரம் ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி சோனத்துக்கு ப்ளீடிங் அதிகமாகி அவங்க இறந்து போயிடுறாங்க. குழந்தையும் பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்திருக்கு. இந்த இடத்துல ராஜனால் தன்னோட மனைவி இறப்பை தாங்கிக்கவே முடியலை. 2வது முறையாக தன்னோட மனைவி இழந்து தனிமையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்பயே அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. சோனத்தோட இறப்புக்கு அப்புறமா ராஜனும் 18 வயசு பொண்ணான ரீனாவும் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சோனத்தோட பொண்ணுக்காக மீதி நாட்களை வாழணுமேனு சொல்லி ராஜன் முடிவு பண்ணி தன்னோட தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. 2வது மனைவி வந்ததுக்கு அப்புறமா ராஜன் தன்னோட தேவைகளை அவங்க மூலமாக பூர்த்தி பண்ணி பழகினால அந்த ஞாபகங்கள் அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் ராஜன் ஒரு தவறான எண்ணத்தை தனக்குள்ள வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரீனா தன்னோட சொந்த பொண்ணு இல்லையே, வளர்ப்பு பொண்ணு தானே. 18 வயசு தான் ஆகுது. பார்க்க அழகா இருக்கா. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. நம்ம உணர்ச்சிகளை இவக்கிட்ட தீர்த்துக்கிட்டா என்ன, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் இன்னொரு கல்யாணம், இன்னொரு பொண்ணுன்னு தேட முடியாதுன்னு நினச்சி தப்பான கண்ணோட்டத்தில் ரீனாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் ரீனாவுக்கு இதை பற்றி தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட அப்பா தானேன்னு நினச்சி சகஜமாக ராஜன் கூட பழகியிருக்காங்க. ரீனா என்ன கேட்டாலுமே ராஜன் உடனே வாங்கி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. காலேஜ் போகிறனால ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு ரீனா கேட்டதுமே ராஜன் 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. வீட்லேயும் அந்த பொண்ணுக்கிட்ட மறைமுகமாக தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்தவும் செய்கிறாரு. இது கூட ரீனாவோட வாட்ஸ்அப்புக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்புறதையும் ரெகுலராக வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ரீனா இந்த வீடியோ பற்றி ராஜன் கிட்ட கேட்டதுக்கு உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. ரீனாவும் அப்பா சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நினச்சி அவர் அனுப்பக்கூடிய வீடியோஸை டெய்லியுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கு அடிக்ட் ஆகவும் செய்கிறாங்க. ராஜன் எதிர்பார்த்த மாதிரியே ரீனாவை இந்த விஷயத்துக்கு அடிமையாக வைக்க முடியுது. டெய்லியும் நைட்டு ரீனா தன்னோட ஃபோனில் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு சுய இன்பம் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட ரீனாவுக்கு யாருமே இல்லை. ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ரீனாவோட ரூமில் வீடியோ சத்தம் கேட்குறத ராஜன் நோட் பண்ணியிருக்காரு. ரூம் கிட்ட வந்து ரீனாவை பார்க்குறாரு. இதுதான் சரியான டைமு. ரீனா கிட்ட நம்மளோட ஆசைகளை சொன்னால் அவள் மறுக்கவே மாட்டா. அவளுக்கும் இப்போ இது தேவைப்படுதுன்னு நினச்சி அவர் ரூம்குள்ளே போயிருக்காரு. அப்பாவை பார்த்ததுமே அந்த பொண்ணு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. ராஜன் இதுதான் டைம்னு சொல்லி ரீனாவை தொட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் புரியுது. அப்பா கூட எப்படி இந்த மாதிரியான உறவு வச்சுக்க முடியும்னு யோசிக்கவே இல்லை. 2 பேருக்கும் தேவையானது கிடைச்சப்ப போதும் அப்படின்னு நினச்சி ரீனாவும் எதுவுமே சொல்லலை. இந்த இடத்துல வளர்ப்பு அப்பா மகள்ங்கிற உறவை தாண்டி ஒரு தவறான உறவு முதல் தடவையாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா ராஜன் தன்னோட பொண்ணு கூடவே தினமும் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வீட்டில் யாரும் இல்லைங்கிறதுனால இதை பற்றி வெளியில் தெரிய வரவே இல்லை. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. 6 மாதத்தில் ரீனா காலேஜ் போகிறதையே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாகிட்டா. ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அசிங்கமாக போகணும்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே முடம்பு கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி ராஜன் பெருசாக வருத்தப்படவே இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரீனா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கர்ப்பத்துக்கு காரணம் ராஜன் தான்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணை அவங்க அப்பாவே தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. ரீனா விருப்பப்பட்டு தான் ராஜன் கூட உறவில் இருந்தாலுமே இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ராஜன் தன்னோட சுயநலத்துக்காக தான் ரீனாவை தப்பாக யூஸ் பண்ணுறதா சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க.
ராஜனோட வீட்டில் குழந்தையோட ரீனா தனியாக வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல ரீனாவுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்பா கூட தப்பான உறவில் இருந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே கேலி பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பிறக்க போகிற குழந்தை தான் இப்படித்தான் பிறந்தேன்னு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படும். தனக்கு பிறந்த பொண்ணை மட்டும்தான் மகளாக பார்க்கணும், மற்றவங்கள தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கலான்னு நினச்ச ராஜனோட எண்ணம் ரொம்பவே தப்பு. நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு எப்போவுமே நாம் துரோகம் பண்ணவே கூடாது. மறுமணம் தப்பான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த உறவு நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் உண்மையாகவும் இருக்குதாங்கிறது தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.